எருசலேம் வீதி முழுவதும் அவர் ரத்த கரைகளால் நிறைந்தது. அதெல்லாம் உங்களுக்காக. ஆமென். யாராமா கோபாரா சேக்கே பாலாதியாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டைம் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு. 3ஆம் நாள் என்று சொல்லப்படுகிறது ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது, ஒரு சமயத்தை குறிக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரும் காலம் சமயங்களை பார்க்கிறது. ஒரு சமயம் சொல்லப்படுகிறது 430 வருஷம் கழிச்சு இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆவார்கள் என்று. இயேசு கிறிஸ்து வருகை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அப்படி ஆனது என்று. அப்படியானால் எல்லாமே டைம் 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 டைம். ஆமென். நான் சொல்றேன், உங்க மேல ஒரு சமயம் திறக்கப்படுகிறது, உங்க மேல ஒரு காலம் திறக்கப்படுகிறது. அவர் 3ஆம் நாளில உயிரோடு எழுந்தார். ஏன் 2ஆம் நாள் உயிரோடு எழுத மாட்டாரா? ஆண்டவருக்கு ஏதாவது முடியாம போயிருமா? அடிச்சோடனே அவர் உயிர் இருந்திருக்கலாம்ல, இல்ல சாகாம இருந்திருக்கலாம்ல. ஏனென்றால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுதணும். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. ஆமென். சில காலங்கள் குறிப்பிடப்பட்டது. ஆமென். அப்படி என்ன தெரியுமா, உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த காலை வேளையில இது வரைக்கும் நீங்க நடந்தீங்க, ஓடுனீங்க, நீ பரப்பீங்க இயேசு நாமம். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து சட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்வடையா, நடந்தாலும் இளைப்படையா, சட்டைகள் அடித்து பரப்பீங்க. ஆமென். அப்பனா என்னன்னா, ஒரு காலகட்டம் உங்களுக்கு எல்லா மனுஷருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டம் தான் வாக்குத்தத்தத்தின் காலகட்டம். மோசே 80 வயசுல என்ன பண்றாராமா, ஆண்டவர் ஓரேப்புல போய் சந்திக்கிறார். ஏன் 80 வயசு? அந்த வயசுல இருந்து மறுபடியும் 110 வருஷம் 120 வருஷம் வரைக்கும் கூட்டிட்டு போறார். சோ வாக்குத்தத்தமானது வரும் பொழுது, அதுக்கு முன்னால மோசே பயந்து ஓடி வந்திருக்கலாம் எகிப்தில இருந்து. ஆனா வாக்கு தத்தம் வந்த போது தைரியமா நிக்கிறான். அந்த வாக்கு தத்தம் வரும்போது செங்கடல் வந்தா என்ன, யோர்தான் வந்தா என்ன, வாக்கு தத்தத்தில் நிற்கும் பொழுது செங்கடல் திறக்க யோசிக்கணும். நீங்க அந்த காலகட்டத்தில் வந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் மழை வந்தாலும் பெயர்ந்து போகும், செங்கடல் வந்தாலும் பெயர்ந்து போகும், யோர்தான் வந்தாலும் விலகி போகும். சோ வாக்கு தத்தம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா, உங்க மேல அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வைங்க, எப்பேற்பட்ட பிரச்சனை. அதனாலதான் செங்கடல் சொல்றேன். கடலுக்கு மீறி ஏதாவது ஒண்ணு இருக்கா, மலைக்கு மீறி ஏதாவது ஒண்ணு இருக்கா மறைக்கிறதுக்கு? அதுவே உங்களுக்கு வழி திறக்கும். ஆமென். யாப்ரா கால்பரா மோ ஷடலப்ரா அல்பரா ரீகபரா ரெபாகஸ். எப்பேற்பட்ட தடைகளும் நீங்கும். அதுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாங்க. உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கு, உங்களுக்குள்ள வல்லமை இருக்கு. கோலை நீட்டேன்னு சொன்னார். அவன் நீட்டின பொழுது, அந்த அதிகாரத்தின் மூலம் நிற்கும் பொழுது, அபிஷேகத்தோட நிற்கும் போது செங்கடல் திறக்குது, கண்மலை பிளக்குது, வானத்திலிருந்து மண்ணா பொழியப்படும். அந்த ஜனங்களை கூட்டிட்டு போகும்போது இப்படி நான் இவங்களை யோசிப்பேன்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. இந்த ஜனங்களை நடத்திட்டு போகும்போது எப்படி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போற இத்தனை ஜனங்களுக்கு யோசிக்கல. ஏன்னா அது சூப்பர் நேச்சுரல் லைஃப். வானத்திலிருந்து மண்ணா பொழிந்தது. ஓ யா பாராபா, சூப்பர் நேச்சுரல் லைஃப்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை நடத்தும் பொழுது ஒன்றுக்கும் குறைவில்லாத நிறைவான ஆசீர்வாதம். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லுங்க. அப்படின்னா இந்த ஜனங்கள் தேடவே இல்லை. அவன் என்னென்னமோ என்ன சொல்றது, வணங்கா கொளுத்துல ஜனங்கள் அப்படிலாம் பேசப்படுகிறது. ஆனாலும் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. கூப்பிட்டது நானு, அழைச்சது நானு, எல்லா பாசிபிலிட்டி என்னால. ஆமென். ரத்தத்தை சிந்தினது அவரு, நீங்களா போகல. அவர் உங்களை விருந்து சாலைக்கு அழைச்சிருக்கிறது காலை வேலை. ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஜனங்கள் என்ன முறுமுறுத்தாலும் சரி, ஜனங்கள் என்ன பண்ணாலும் சரி, மண்ணா கொடுக்கிறது அவர் வேலை, தண்ணீரை திறக்க வேண்டியது அவர் வேலை. ஓ யாலா பிராக்கா பாராசியா, வெள்ளியும் பொன்னையும் கொடுத்ததும் அவர் வேலை. புறப்படும் போது என்ன தெரியுமா கொடுத்தாரு? வெள்ளியும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். ஓ யாலா பிராக்காலபா, உங்களை ஆசீர்வாதமாக அலங்காரப்படுத்துது தேவனோட வேலை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியா இருக்கும். கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நீங்க தேடி பாருங்க, வசனம் சொல்லுது. ஆமென். நல்ல தேவனுங்க.